நேரா போட்டோம். தேர் திருமணம் நேரா போட்டோம். போட்டோம் போட்டோம். மதுரை சித்திரை திருவிழாவின் 11வது நாளில் அதிகாலையிலேயே மதுரை மாநகரம் முழுவதும் மீனாட்சி சுந்தரர் வாரேவா, ஹரஹர சுந்தரர் வாரேவா என்ற விண்ணை முட்டும் கோஷங்களுடன் கூடிய ஊர் தேடி தேர் இழுப்பது போல் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி மாபெரும் திருத்தேரோட்டும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெறும். மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் வீற்றிருக்கும் பிரம்மாண்டமான திருத்தேர் அலங்காரத்துடன் ஆடி அசைந்து வருவதை பார்க்கும் பொழுது அம்புட்டு அழகாக காட்சி தரும். இந்த அழகிய காட்சியை பார்ப்பதற்கு பின்னால் எவ்வளவு வேலைப்பாடுகள், தேரின் ரகசியங்கள் தெரிந்தால் இன்னும் சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கும். நாயக்கர் ஆட்சி காலத்தில் தான் மதுரையில் திருத்தேரோட்டும் நிகழ்வு நடைபெற்றதாக திருப்பணி மாலை என்ற நூல் குறிப்பிடுகின்றது. அதாவது மீனாட்சி மற்றும் சொக்கநாதரின் திருத்தேர்கள் ராணி மங்கம்மாளின் பேரனான விஜயரங்க சொக்கநாத நாயக்கரால் மீனாட்சி மீது அளவு கடந்த பாசத்தாலும் பக்தியாலும் இத்தேர் நுணுக்கமான முறையில் செய்யப்பட்டதாக வரலாற்று நூல்கள் சொல்கின்றது. அதேபோல் 16ஆம் நூற்றாண்டில் அமைச்சராக இருந்த அரியநாதர் முதலியாரால் தற்பொழுது உள்ள தேர்முட்டி பகுதியில் தேர் மண்டபத்தை கட்டியதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்படி நாயக்கர் ஆட்சி காலத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இத்திருத்தேரோட்டும் நிகழ்விற்காக தேரினை அலங்கரிக்கக்கூடிய பணியினை சுமார் 100க்கும் மேற்பட்டோர் விரதம் இருந்து செய்து வருகின்றார்கள். அதாவது பாரம்பரிய முறைப்படி தலைமுறையாக 100க்கும் மேற்பட்டோர் தேரை சுத்தம் செய்து அதற்கு பாலிஷ் அடிக்கக்கூடிய பணியினையும், பின்பு தேரின் மேல் சாரங்கள் கட்டப்பட்டு வாசல் மாலை, கொடிகள், தொம்பை மற்றும் கூண்டு மாலை போன்ற பல்வேறு துணிகள் கொண்டு அலங்கரிக்கக்கூடிய பணிகள் செய்வார்கள். கிட்டத்தட்ட 20,000 அடி கயிறுகள், 135 மரத்தூண்கள் மற்றும் சில நூற்றுக்கணக்கான மூங்கில் குச்சிகள் கொண்டு 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் வருடத்திற்கு ஒரு முறை இத்தேர் சித்திரை திருவிழாவிற்காக அலங்கரிக்கப்படுகின்றது. அதில் குறிப்பாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சேர்ந்து தேரை இழுப்பதற்காக சுமார் 300 மீட்டர் நீளமான வடம் கயிறானது 3 வருடத்திற்கு ஒரு முறை மாற்றப்படுவதாக சொல்லப்படுகின்றது. வெறும் கை வேலைப்பாடுகள் கொண்டு இந்த தேர் முழுக்க அலங்கரிக்கப்படுவதனால் 10 நாட்களுக்கு முன்பே இப்பணிகள் செய்ய தொடங்கி 11வது நாளில் மதுரையில் 4 மாசி வீதிகளிலும் சிறப்பு அலங்காரத்துடன் இத்தேர் பவனி வருகின்றது. திரிபுர அசுரர்கள் ஆவணம் கொண்டு உலகத்தையும் துன்புறுத்தினார்கள். அப்பொழுது தேர் மீதேறி புறப்பட்ட சிவன் அசுரவதம் நிகழ்த்தி உலகத்தையே காத்தார். இதனை நினைவூட்டும் விதமாகத்தான் மதுரை சித்திரை திருவிழாவில் மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் தேரில் எழுந்தருளி பவனி வரும் மாபெரும் திருத்தேரோட்டும் நிகழ்வு நடைபெறுவதாகவும், இதனை தரிசனம் செய்வதனால் ராஜபோக வாழ்வு அமையும் என்று புராண கதைகளில் சொல்லப்படுகின்றது.